சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பெயர் பலகைகளில் ஊர்களின் பெயர்கள் ஹிந்தியிலும் இடம்பெற்று இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரிலிருந்து திருப்பத்தூர் வழியாக மானாமதுரைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலும் விக்கிரவாண்டியிலிருந்து மானாமதுரைக்கு செல்லும் சாலையிலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவைகளில் ஊர்களின் பெயர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருந்த நிலையில் புதிதாக ஹிந்தியிலும் இடம்பெற்று இருப்பது தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பாரிமுனையின் அடையாளமாக அமைந்துள்ள குறளக கட்டடம் புதிய பேருந்து நிலையம் பணிகளால் இடிக்கப்படுவது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் குறளகம் கட்டடத்திற்கு அருகில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மல்டி மாடல் இன்டகிரேஷன் போக்குவரத்து முனையம் அதனுடன் சேர்த்து அலுவலக வளாகம் அமைக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பிராட்வே பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் அருகில் உள்ள குறளகம் கட்டடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட இருக்கிறது. அந்த வகையில் பல பெருமைகள் வாய்ந்த குறளகத்தை இடிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அம்பத்தூர் தொழில்பேட்டை சாலையில் உருவான திடீர் பள்ளத்தை அரை மணி நேரத்தில் மாநகராட்சி நிர்வாகம் சீரமைத்துள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டை பிரதான சாலையில் 3 அடி அகலம் 10 அடி ஆழத்தில் திடீர் பள்ளம் உருவானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளத்தை அரை மணி நேரத்தில் மண் மற்றும் கற்களை கொண்டு மூடினர். மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதால் மண் அரிப்பு ஏற்பட்டு பள்ளம் உருவாகி இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.